அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிலிப்பியர் 2:10 கொஞ்சம் வாசிங்களேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானாருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு முழங்கால் முடங்கும்படிக்கு உயர்த்தப்பட்ட நாமம். அப்படின்னா வானோர் என்ற பரலோகத்தில் இருக்கிறவர்கள், பூலோகத்தில் இருக்கிற மக்கள், பாதாளத்தில் பூமியின் கீழாண்ட பாதாளத்தில் இருக்கிற நரகாக்கையில் கிடக்கிற மனுஷன் எல்லாரும் இயேசு தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். அது வானோராகட்டும், பூமி இருக்கிற மக்களாகட்டும், பாதாளத்துக்கு கீழே எல்லாரும் முழங்கால்களும் முடங்கக்கூடிய நாமம்னா அது இயேசுவின் நாமம் என்றால் அது எத்தனை அற்புதமான நாமம், கனத்துக்குரிய நாமம் பாருங்க. அப்படி உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் உலகத்தில் வந்து அந்த உயர்வுக்கு ஆரம்ப இடம்தான் பெத்லெகேமில மாட்டு தொழுவத்தில முன்னணியில ஏழ்மையின் கோலத்தில் இயேசு பிறந்தாரே, அந்த தொடக்கம் தான். அந்த ஆரம்பத்திலிருந்து தான் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே எவ்வளவாய் அந்த நாமத்தை அவர்கள் பரியாசம் செய்திருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:52 நீங்க வாசித்து பாருங்களேன். என்ன சொல்றாங்க? கலிலேயாவிலிருந்து எந்த தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை. இயேசு ஒரு கலிலேயன். ஆக அங்கெல்லாம் இருந்து தீர்க்கதரிசி எழும்ப முடியாது என்று அவர் இயேசுவை அற்பமாய் பேசினார்கள். அவர்கள் மத்தியில இயேசு நாசரேத்திலே வளர்ந்தான் பார்க்கிறான். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ? அங்கெல்லாம் இருந்து நன்மை அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்ன கூட்டம் இருந்தது. இப்படிப்பட்ட பேச்சுகள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தது இயேசுவை குறித்து. கலிலேயாவிலிருந்து எந்த தீர்க்கதரிசி வர முடியாது, நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று அற்பமாய் நினைத்தார்களே, அவர்கள் மத்தியிலே தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துவார். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்படலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் பல பாடுகள் வரலாம். உண்மையாய் வாழுகிறதுனால, உத்தமமாய் வாழுகிறதுனால, ஆக ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்கிறதுனால நிறைய நிந்தை, அவமானம் வரலாம். பயப்படாதீங்க. அப்படி நிந்திக்கப்பட்ட அவமானப்படுத்தப்படுகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் திருநாமத்தை நம்பி இருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.